ஹெச் ஃபுட் சேனலையும் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் ரைஸ் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆம்பூர் மசாலா பிரியாணி தான் இது நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது பாருங்கள் மசாலா பேஸ்டெல்லாம் இதிலே இருக்குது. சிக்கன் சேர்த்து பிரியாணி நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் மசாலா ரைஸ் இதில் இருக்குது. ஃபைனலாக மசாலா எண்ணெய் பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டு பிறகு இந்த மசாலா எண்ணெய் மேலே ஊற்றிட்டா பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரிசி வந்து சீரக சம்பா அரிசி தான். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அரிசி வந்து இதை மாதிரி நல்லா தட்டி எடுக்கணும். ஒரு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுடணும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பிரியாணி மசாலா கட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி சுடு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பிரியாணி மசாலாவை அப்படியே சேர்த்துருங்க. எல்லாமே அதிலே இருக்கிறதால நம்ம எப்போயுமே கலக்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் எல்லாம் அளவோடவே இருக்குது. காரம் மட்டும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நம்ம அப்படியே சேர்த்துடலாம். சிக்கனை கூட சிக்கன் அப்படியே சேர்த்துடலாம். மசாலா நல்லா வதங்கியிருக்கு. எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் சிக்கனை சேர்த்துடலாம். இது பாருங்கள் அரிசி 3/4 கிலோ தான் இருக்குது. அதே அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நல்லா செவந்து வதங்கிடுது. இந்த டைமில் சுட வச்சுருக்கிற தண்ணி அப்படியே ஊற்றுங்க. இந்த பாருங்கள் தண்ணி வந்து அளந்து தான் வச்சுருக்கேன். அளந்து சுட வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் எல்லாமே சேர்த்து வச்சு நல்லா சுட வச்ச தண்ணி தான். உடனே கொதிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அரிசி சேர்த்துட்டு ஒரு விசில் வந்தால் போதும். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. அரிசி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் தண்ணி நல்லா வடிய வச்சு எடுத்துருக்கேன். எல்லா அரிசியுமே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. 1 டைம் நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்க. கரெக்டாக இருந்தால் வச்சுங்க. நல்லா காரம் சாப்பிடுங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் உப்பு மட்டும் சேர்த்துங்க. அதை மூடி வைங்க. ஒரு விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பிரியாணி ரெடியாக இருக்குது. சீரக சம்பான்றதால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் இதனுடைய மசாலா எண்ணெய் இருக்குது இல்லையா, அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே சாதம் சைடில் கொடுங்க, நேரடியாக கொடுக்காதீங்க. நல்லா கலந்து வைக்கிடுங்க. பீஸ் எல்லாம் உடையாமல் அழகாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பரான ஆம்பூர் மசாலா சேர்த்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.